உங்களுக்கு கேவலமாக தெரிகிறதா? நான் கேட்கின்றேன், மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் மரியாதைக்குரிய அழகுமீனா அவர்கள் அவரை இங்கிருந்து டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார். அது போதாது, அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கை மட்டுமல்ல, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கும் அத்தனை தோழர்களுடைய கோரிக்கை. உடனடியாக அழகுமீனா இதை செய்ய வேண்டும். நீங்கள் லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி என்று எங்களுக்கு தெரியும். நீங்க மட்டும் லஞ்சம் வாங்காம இருந்துட்டு உங்களை சுத்தி இருக்க அத்தனை பயல்களும் லஞ்சம் வாங்கினா அதற்கு நீங்க எதுக்கு அதிகாரியாக கலெக்டராக இருக்க வேண்டும்? அழகுமீனாவுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நீங்கள் ஒரே ஒரு நாள் தூய்மை பணியாளராக பணியாற்றி பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த வழி தெரியும். ஒரு ஈவோ மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வைக்கிறீங்க டிரான்ஸ்பர். அழகுமீனாவுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், சேலஞ்சாக தெரிகிறது. உங்களால் முடியுமா? ஒரு நாள் நீங்கள் துப்புரவு பணியாளராக பணியாற்ற முடியுமா? அப்படி பணியாற்றினால் உங்களுக்கு வழி தெரியும். இந்த மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு வண்டல் ஊழல் நடந்திருக்கிறது. இதற்காக நாங்கள் எத்தனை போராட்டங்கள் தீர்க்கின்றோம். ஒரு கோத்திர மண்ணெடுக்கிறதா இருந்தால் சமமாக அது 4 அடியாக இருந்தாலும் சரி, 5 அடியாக இருந்தாலும் மண்ணெடுப்பாங்க. அடிவடைக்கு கீழே இருக்கிற மண்ணெடுக்கணும். இதை உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அடிமடைக்கு கீழே மண்ணெடுக்கிறது மட்டும் இல்லாம சில இடத்துல 20 அடி 25 அடிக்கு கிராமம் மண் எடுத்திருக்கலாம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுதான் அழகுமீனா அச்சரமா? இப்படி ஒரு கலைக்கு இந்த மாவட்டத்துக்கு தேவையா? நீங்கள் விவசாயிகளா இருந்தா உங்களுக்கு தெரியும், குளத்திலே தண்ணி வைக்கும் போது நம்முடைய வீட்டில் உள்ள ஆடு மாடுகள் குளத்திலே போய் தண்ணி குடிக்கும். அந்த பகுதியிலே குழந்தைகள் விளையாடும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில 25 அடி ஆழத்துல குண்டு இருக்குன்னு யாருக்கே தெரியுமா? அந்த குண்டுல நம்ம குழந்தைகளோ நம்முடைய ஆடு மாடுகளோ விழுந்து மரணித்தால் அதுக்கு யாரு பொறுப்பு? அழகுமீனாவை பொறுப்பேற்பாங்க. அவங்க நாளைக்கே டிரான்ஸ்பர் ஆகி போயிருவாங்க. இந்த ரியல் எஸ்டேட் கும்பலுக்கு மண்ணெடுப்பதற்கு அனுமதி வழங்கியது அழகுமீனா தானே? அப்படிப்பட்ட அழகுமீனாவுடன் நான் கோரிக்கை வைக்கின்றேன். ஒரு நாள் நீங்கள் துப்புரவு பணியாளராக பணியாற்ற உங்களால் முடியுமா? ஒரு நாளாக நீங்கள் அருந்ததியாக வாழ்ந்து பாருங்கள். அப்போது அவருடைய வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது மட்டுமா, இந்த மாவட்டத்தில் சாராயக்கடை, டாஸ்மார்க் சாராயக்கடை எங்க போனால் டாஸ்மார்க் சாராயக்கடை பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியில் எதுக்கு வைக்கிறீங்க? பொதுமக்கள் நெரிசலாக உள்ள பகுதியில் எதுக்கு வைக்கிறீங்க? அதை அப்புறப்படுத்தி கிராம ஒதுக்குப்புறமாக உள்ள ரோடுகளில் கொண்டு வையுங்கள். ஏற்கனவே அறுவடை பகுதியில் உள்ள 48-26 பிராந்திகளை மாற்றுவதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தியும் உங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நான் இங்கே அறிவிக்கிறேன். இன்றைக்கு அதற்கான அறிக்கையின் மீது 15 நாட்கள் உங்களுக்கு நாங்கள் அவகாசம் தருகிறோம். 15 நாட்களில் அந்த அறுவடை பிராந்திகளை 48-26 நீங்கள் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் முதல் கட்டமாக 10 நபர்கள் அழகுமீனா அலுவலகத்தில் தாய்ப்படுக்கையில் உடன் வந்து உள்ளே குடியேறும் போராட்டத்தை நாங்கள் 15 தினங்கள் கழித்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதல் கட்டமாக எங்களுடைய 10 தோழர்கள் என்னுடைய தலைமையில் நடவடிக்கைகள் உட்பட 10 தோழர்கள் கலெக்டர் அலுவலகம் தாய் தலைவலியுடன் வந்து குடியேறும் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதை உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். உடனடியாக நீங்கள் அதனை நிறைவேற்ற மாற்றி தராவிட்டால் அதை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நல்லாட்சி 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 நடத்துறா எதற்கு இந்த விளம்பரம்? நல்லாட்சி நடத்துறா எதற்கு உங்களுடைய சாதின் திட்டம்? எதற்கு சொல்லுங்கள். நீங்க மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்று தானே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது
அருந்ததிய மக்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கும் உங்களுக்கு முழுமையாக நாங்கள் அரசு வேலையாக உங்களை நியமிப்போம் என்று நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள். ஏன் நியமிக்கவில்லை? இன்றைக்கு தைலகா போன்ற நிறுவனங்களுக்கு நீங்கள் குத்தகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். குத்தகைக்கு 215 ரூபாய் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க சொன்னா இங்க 12,000 21,000 கொடுக்க சொன்னா 12,000 10,000 கொடுத்துட்டு இருக்கிறான். அது அவ்வளவு பெரிய கொள்ளை. அந்த குப்பை அள்ளி தட்டுறதுல கவுன்சிலர் உட்பட தலைவர் உட்பட அத்தனைவருக்கும் கமிஷன் போய் கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுக்கு தெரியும். ஒன்று தெரியாமல் நாங்கள் இங்கே அரசியல் பண்ணிக்கொண்டு இருக்கவில்லை. ஒருபுறம் மோடி அரசானது உலகம் சுற்றும் நம்முடைய தாத்தா மோடி அவர்கள் உலகத்தை சுற்றுவது மட்டுமில்லாமல் இன்று ஜிஎஸ்டி மூலம் மக்களை அத்தனை நபர்களை கந்துவட்டி கந்துவட்டி தான் கந்துவட்டி மூலம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தொலைத்து விட்டார்கள். ஆனா அது மட்டுமா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு 1-2 ஓட்டு இல்ல ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு 10க்கு 10 ரூபாய் யோசிச்சு பாருங்க. ஒரு 10க்கு 10 ரூபாய் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு கணவர் ஒரு மனைவி அதிகபட்சமாக வாழ முடியும். அந்த 10க்கு 10 ரூபாய் 80 பேருக்கு ஓட்டு இருக்குது. எப்படியப்பா ஓட்டு வந்தது 80 பேருக்கு? 10க்கு 10 ரூபாய் 80 பேர் தங்கிறாங்களா? அது 80 பேருக்கு ஓட்டு. அடுத்தது பொதுமக்களுக்கு புதுசாக ஒரு டோர் நம்பரை கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த டோர் நம்பர் என்ன? 0 டோர் நம்பர் போட்டு ஓட்டு. அப்புறம் பார்ல தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போறதில்ல, தண்ணி எடுத்துட்டு அங்கே தங்குறாங்க. அங்க ஒரு பார்ல ஓட்டு 240 ஓட்டு. இப்படி ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் கள்ள ஓட்டுகளை போட்டு 70 தொகுதிகளில் நீங்கள் கள்ளத்தரமாக வந்து இன்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சியில் இருந்து கொண்டு இந்த மக்களை வாட்டி வலிக்கின்றீர்கள். இந்த மக்களுக்கு கந்து வட்டி என்கிற ஜிஎஸ்டி மூலம் இன்றைக்கு பேங்க்ல 2 நேரத்துக்கு மேல 3வது நேரம் அவன் ஏடிஎம்ல பணம் எடுத்த அதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு ஒரு பணத்தை பிடிக்கிறீங்க. இந்த பணத்தை பிடிக்க என்ன செய்யறீங்க? யாருக்கு கொண்டு போறீங்க? முழுக்க முழுக்க கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசுல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நடத்தினேன் என்று அங்க ஒரு ட்ரம்ப் எடுத்திருந்தார். அந்த ட்ரம்ப் நம்ம மோடியினுடைய உற்ற நண்பர். இங்க ஒரே ஒரு அம்பானிக்கு ரஷ்யாவில் இருந்து ஆயில் வருகிறது, குருடாயில் வருகிறது. அந்த குருடாயில் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இந்தியாவில் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த குருடாயிலை ரஷ்யாவில் இருந்து வாங்கி அம்பானி பணம் சம்பாதிக்கிறார். ஆனா இதற்கு என்ன நடந்திருக்கிறது? ட்ரம்ப் நமக்கு 50% வரி, 1-2% இல்லை 50% வரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் வலிக்கும். சமீபத்தில் 80 கண்டெய்னரோட கடலிலே பாதியில் திரும்பி கொண்டிருந்த கப்பல்கள் இன்றைக்கு ஒரு பொருளும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லவில்லை. அத்தனை திருப்பூர் முதல் ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரித்திருக்கின்றது. யாருக்காக? ஒரே ஒரு அம்பானிக்காக. ஒரே ஒரு அம்பானிக்கு அங்கே $30 வாங்கி நீங்கள் அம்பானிக்கு கொடுக்கிறீர்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய 140 கோடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அத்தனை பேரும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். கூலி தொழிலாளியும் அரசு ஊழியரும் ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் என்ன பாடுபடுகிறார்கள். இன்றைக்கு எவன் பாக்கெட்டில் பணம் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு மோசமான ஆட்சியை நம்முடைய தாத்தா உலகம் சுற்றும் தலைவர் மோடி இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாநகராட்சியும் நகராட்சியும் பேரூராட்சியினுடைய துப்புரவு பணியும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தனியாருக்கு தாரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடனடியாக நீங்கள் இதை வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளும்
மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக துப்புரவு பணியாளர்களை அரசு ஊழியராக நியமிக்க வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவேன் என்று சொன்னீர்கள். அதற்காக தேசமணி டிப்போ நம்முடைய அரசு தேசமணி டிப்போ இன்றைக்கு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் தான் சொன்னீர்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அந்த ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் வைக்கின்றோம். இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். உடனடியாக இந்த இரண்டியல் ஈஓ ராஜேந்திரன் மீது நீங்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் இன்றிலிருந்து வரக்கூடிய 22ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் CPIML கட்சியும் மற்றும் தோழமை கட்சிகளுடன் இணைந்து மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அழகுமீனாருடைய அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று இங்கே நாங்கள் கூறிக்கொண்டு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருக்காவிட்டால் முற்றுகை என்பதில் மாற்று கருத்து இல்லை. உடனடியாக நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிற நன்றி வாழ்த்துக்கள்.